Praise the Lord. दयచేసి करो. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேருக்கும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் சார்பாக நம்முடைய அன்பு சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள் சார்பாக என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. என்னை அன்போடு கூட அழைத்த ஏற்றுக்கொண்ட அன்பு போதகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் சொல்லிக் கொள்கிறேன். ஆரம்ப காலத்தில் வருஷந்தோறும் வருவோம், அடிக்கடி வருவோம். அடிக்கடி ஒரு சொந்த சபை மாதிரி அடிக்கடி வந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பல வருஷங்களாக வர முடியாத ஒரு சூழ்நிலை. எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையோடு இருந்தது, ஆவலோடு கூட இருந்தது. நேற்றுக்கு சென்னையில் உபவாச ஜெபம், இன்றைக்கி இங்கே ஈஸ்டர் ஆராதனை. அதனால் நல்ல ஒரு வசதியாக ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். பாஸ்டர் அவர்கள் அழைத்த பொழுது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், பிள்ளைகளெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆனால் என்னென்னு தெரில, ஆண்டோடைய கிருபையினால் 40 வருஷமாக நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். 40 வருஷமாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறேன். இதை மாதிரி ஒரு நாள் தொண்டை கட்டலை. இதை மாதிரி எனக்கு ஒரு நாளும் தொண்டை பிடிக்கிறதோ தொண்டை கட்டுறதோ ஒன்றுமே இல்லை. எப்போ மைக் பிடித்தாலும் அந்த சத்தம் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபை. எல்லாரும் சொல்கிறது அந்த சத்தத்தை தான் சொல்லுவாங்க. நான் இப்போ என்ன காரணம்னு தெரில, கடந்த வாரத்தில் சேலத்தில் 3 நாள் மீட்டிங், அதை தொடர்ந்து மதுரை, இப்படி தொடர்ந்து தூக்கம் இல்லை, அலைச்சல் அப்படிலாம் இருந்ததுனால, அதனால் இதை காட்டிலும் எவ்வளவோ ஊழியம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் என்ன காரணம்னு சொல்லி தரல, தொண்டையே திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றுக்கு சென்னையில் உபவாச ஜெபத்தில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு கூட நான் கொடுக்க முடியல. அப்படி ஒரு வெக்கப்பட்டு போய் உட்கார்ந்த மாதிரி உட்கார வேண்டிய நிலைமை ஆயிற்று. அதனால தான் நேற்று புறப்பட்டதுலேருந்து பாஸ்டர் ஐயாட்ட கெஞ்சிட்டே இருந்தேன், என்னை விட்டுருங்க, அடுத்த முறை வாரேன் எப்படியோ சொல்லி பார்த்தேன். பாஸ்டர் விடுற மாதிரி இல்லை. அதனால் இந்த நாளையில் அவங்க நடுவில் வருவதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. பாஸ்டர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, பிள்ளைகளுக்கு ரொம்ப நன்றி, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்கு நன்றி. நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம். அல்லேலூயா. இயேசுடிக்கிறார் ஊழியமும் ட்ரினிட்டி சர்ச்சும் ஒரே குடும்பம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ இயேசுடிக்கிறார் ஊழியங்கள் இங்கே வந்தாலும் எங்களை ஏற்றுக்கொண்டு பராமரிக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வருகிறீங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். சரி, இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் ஒருமனப்பட்டு கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்க மாடையேன். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்க மாடையேன். தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே.
திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சந்தோஷமான இந்த நல்ல ஒரு ஆராதனை வேலைக்காக தேவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த பண்டிகையை ஆசாரிக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டினீர், ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பலமுள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, லீதியாளில் உள்ளத்தை திறந்த கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கழுதையை மறைத்து கர்த்தர் பேசுவீராக. தகப்பனே, நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலே உயிரோடு கூட இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கின்படி லெந்து நாட்களை நாம் அனுசரித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய சபையிலும் 40 நாட்கள் உபவாச ஜெபம் பண்ணி லெந்து நாட்களை அனுசரிக்க தேவனே நமக்கு கிருபை பாராட்டினார். அதிலும் குறிப்பாக இந்த வாரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். நேற்றைக்கு முந்தைய தினம் சிலுவையில் இயேசு பட்ட பாடுகளையும், சிலுவையில் நமக்காக அவர் சிந்தின இரத்தத்தையும், அவர் ஏற்றுக்கொண்ட காயங்களையும், அவர் ஏற்றுக்கொண்ட முள்முடியையும் நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். பிறகு அதை எப்படி நாம் முடித்தோம்? பிதாவே, உம்முடைய கைகளிலே என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இயேசுனுடைய மரணத்தை நாம் என்ன செய்தோம்? தியானித்தோம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பட்ட பாடுகள், இயேசு அடைந்த வேதனைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நாம் தியானித்தோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது? இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள், கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். அதோடு இந்த காரியம் முடிந்திருந்ததென்றால் இன்றைக்கு இந்த இடத்திலே நாம் வந்திருந்து அமர்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இயேசுவை ஆராதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என்ன நடந்தது? 3வது நாள் மரணத்தை ஜெயித்து இயேசு உயிரோடு கூட எழும்பினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். மரணத்தை ஜெயித்து இயேசு உயிரோடு கூட எழுந்தார். கல்லறை அவரை அடைத்து வைக்க முடியவில்லை, எந்த மரணமும் அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. அவர் தாம் சொன்னபடியே 3வது நாள் அவர் உயிரோடு கூட எழும்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், 3வது நாள் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அங்கே பெண்களும் சீஷர்களும் போனால் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், உயிரோடு கூட எழுந்தவரை மரித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன? தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், அவர் தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு செய்தி அங்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்க போய் பாருங்க, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணின கல்லறை இன்றும் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. அந்த கல்லறை இன்று மூடப்பட்ட நிலைமையில அல்ல, திறந்த நிலைமையிலேயே இருக்கிறது. அல்லேலூயா.
அந்த கல்லறைக்கு மேலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த தேவன். அதனால்தான் அவரை குறித்து நாம் ஆராதிக்கிறோம், அவரை குறித்து நாம் பேசுகிறோம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதும் பொழுது, இயேசு உயிரோடு கூட எழுந்திருக்காவிட்டால் அவரை நம்முடைய பிரசங்கம் விருதா. இயேசு மாத்திரம் உயிரோடு கூட எழுந்திருந்தாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. அவர் 3 வருஷம் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து விட்டு, அவர் பாடுபட்டு சிலுவையிலே அறைக்கப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி காயமெல்லாம் ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கமண்டப்பட்டதோடு அவருடைய காரியம் முடிந்திருந்தால் அவரை குறித்து நம்ம பேசவே மாட்டோம். அந்த பிரசங்கம் விருதா, ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்முடைய விசுவாசம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம், அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் எல்லாரும் சாட்சி கொடுக்கிறார்கள். எதை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த பூமியிலே சாட்சியாய் வைத்திருக்கிறார். எதற்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார்? இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் அடிக்கடி சோர்ந்து போவார்கள், அடிக்கடி கவலைப்படுவார்கள். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட தாங்க முடியாதபடி அப்படியே அமர்ந்து விடுவார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், நிறைய நேரம் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதையே நம்ம மறந்து போய் விடுவோம். அதுதான் பிரச்சனை. நிறைய பேருக்கு இயேசு இன்னைக்கு திருச்சபை இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளை மறந்து போய்விட்டது. என்னைக்கு சிலுவை ஞாபகம் வரும்? பெரிய வெள்ளிக்கிழமை வந்தாதான் நிறைய திருச்சபைக்கு சிலுவை பாடுகள் ஞாபகம் வரும். நிறைய பேருக்கு இயேசு எப்போ உயிரோடு கூட இருக்கிறார் என்பது ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னால், ஈஸ்டர் வந்தாதான் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பது ஞாபகத்துக்கு வரும். மற்ற நாளிலே அது ஞாபகம் இல்லாதபடினால தான் ஒரு சின்ன பாடு வந்தாலும் சோர்ந்து போய் விடுகிறோம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். இயேசு மாத்திரம் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம அனுதினமும் நம்ம அறிக்கையிட்டால் ஒரு நாள் நம்ம சோர்ந்து போக மாட்டோம், ஒரு நாள் நம்ம தளர்ந்து விட மாட்டோம். பக்தனாகிய யோபுவின் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். அவரை மாதிரி பாடுபட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. காலையில் 10 பிள்ளைகளுக்கு தகப்பன், சாயங்காலத்தில் ஒரு பிள்ளை கூட இல்லை. காலையில் பெரிய கோடீஸ்வரன், சாயங்காலத்துக்குள்ளாக எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். காலையில் நல்ல ஆரோக்கியமுள்ள தேகமுள்ளவனாக இருக்கிறான், சாயங்காலத்துக்கல்ல சரீரமெல்லாம் வெடித்து சீல் சீலாக ஒடிந்து கொண்டு இருக்கிறது. அத்தனை பாடுகள். கட்டின மனைவி கூட சொல்றா, இன்னுமா உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறேன், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார். நண்பர்கள் எல்லாரும் ஈட்டி போன்ற வார்த்தைகளினாலே உருவ குத்துகிறார்கள். நீ செஞ்ச பாவத்தினால, நீ செய்த அக்கிரமத்தினால தான் உனக்கு இத்தனை பிரச்சனை அப்படிலாம் சொல்லுகிறார்கள். அத்தனை பாடுகளுக்கு நடுவிலே, அத்தனை வேதனைகளுக்கு நடுவிலே, அத்தனை சிறையிருப்புக்கு நடுவிலே எப்படி அவராலே அது தாங்க முடிந்தது? எப்படி அதை மேற்கொண்டு இழந்து போன எல்லாவற்றையும் அவர் 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டார்? அவருக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என்னுடைய சொந்த கண்ணினாலே அவரை காண்பேன் என்று விசுவாச அறிக்கை பண்ணினார். என் 10 பிள்ளைகள் செத்தது உண்மைதான், என் ஆடு மாடுகள் செத்தது உண்மைதான், என்னுடைய ஒட்டகங்கள் செத்தது உண்மைதான், என்னுடைய வேலைக்காரர்களும் என்னுடைய வேலைக்காரிகளும் செத்தது உண்மைதான், என் சரீர அவயவங்கள் பலது செத்தது உண்மைதான். ஆனால் ஒன்றே ஒன்று சாகவில்லை, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.
என் அன்பு சகோதரா, வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால், என் அன்பு சகோதரி, உங்க வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அனுதினமும் சாத்தானை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நீங்கள் அனுதினமும் ஒரு வெற்றியுள்ள சோர்வில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், அனுதினமும் தேவ சமூகத்தில் எழுந்தவுடனே வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய வாலிப வயதில் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்த நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நான் நினச்சேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டா பாடுகளே இருக்காது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அது வரைக்கும் என் வாழ்க்கையில் பட்டுறாத அத்தனை பாடுகள், அத்தனை வேதனைகள், அத்தனை மரண கண்ணிகள், எவ்வளவோ பிரச்சனைகள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்படிப்பட்ட பாடுகள் வரும் பொழுதெல்லாம், பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுதெல்லாம் வனாந்தரத்துக்கு போய் யாருமே இல்லாத இடத்துல சத்தமா, எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமா, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், என் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று சத்தமாய் சொன்னதுனால இன்றைக்கு வரைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் என்னோடு கூட இருந்து அவர் கிரியை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு உயிரோடு கூட இருக்கிறபடியினால் எந்த பாடுகளும் மேற்கொள்ள முடியவில்லை. இயேசு உயிரோடு கூட இருக்கிறபடியினால் எந்த வியாதிகளும் மேற்கொள்ள முடியவில்லை. இயேசு உயிரோடு கூட இருக்கிறபடியினால் எந்த பிசாசும் மேற்கொள்ள முடியவில்லை. இயேசு உயிரோடு கூட என்னோடு கூட இருக்கிறபடியினால் எந்த மனித சக்திகளும் என்னை மேற்கொள்ள முடியவில்லை. பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, அழிந்து போவோம் என்ற எண்ணம் எல்லாம் வந்தது. ஆனால் ஒன்று மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், மரணத்தை ஜெயித்த இயேசு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் ஜீவனுள்ள தேவனாய் உயிரோடு கூட கூட இருக்கிறார். அதே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. முழு பலத்தோடு ஜீவனுள்ள தேவன் அருகிலே இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாம் இயேசு உயிரோடு கூட இருக்கிறதை மறந்து போய் விடுகிறதுனால தான் சோர்ந்து போய் விடுகிறோம். ஈஸ்டர் தினத்தன்றைக்கு மாத்திரமல்ல, ஒரு வருஷத்தினுடைய 365 நாட்களும் தேவ பிள்ளைகள் இயேசுனுடைய பாடு மரணங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அதே மாதிரி இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மார்ட்டின் லூத்தர் என்ற ஒரு தேவ மனிதர் சீர்திருத்த திருச்சபையை, புராட்டஸ்டன்ட் திருச்சபையை உருவாக்கினவர். கத்தோலிக்க திருச்சபையிலே அவர் ஃபாதராக இருந்தவர். ஆனால் வேத புத்தகத்தை வாசித்த பிறகு அவருக்கு சத்தியம் அவருக்கு தெரிந்தது. பிறகு அதை விட்டு அவர் வெளியே வந்தார். அதை விட்டு வெளியே வந்ததுனால அவருக்கு ஏராளமான பாடுகள், அவரை அழிக்கும்படியாக, அவரை கொன்று விடும்படியாக எதிரிகள் துரைத்து கொண்டே இருந்தார்கள். எங்க ஓடினாலும் விடவே இல்லை. மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம்தான் இருந்தது. தினந்தோறும் பாடுகள், தினந்தோறும் உபத்திரவங்கள், தினந்தோறும் நெருக்கங்கள், தினந்தோறும் வேதனைகள். ஒரு நாள் வீட்டில் பார்த்தா சோர்ந்து போன நிலைமையில், காரணம் அவரும் பாடுள்ள மனுஷன் தானே, சோர்ந்து போன நிலைமையில் சேரில் சோபாவில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். மனைவி அங்கே வர்றாங்க. ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாரு, இன்னைக்கு போய் சோர்ந்து போய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, என்னங்க இப்படி சோர்ந்து போய் இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவர் சமாளிக்கிறார். ஒரு பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரணத்தை ஒன்றுமே என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. நம்ம பார்த்தாங்க, இவர் மாறுற மாதிரி தெரில. அவன் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கள வேலை செஞ்சு பார்த்தா திடீரென்று நல்ல முழு கருப்பு உடையை போட்டுக்கொண்டு வீட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. வீட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த தேசத்தில் யார் கருப்பு உடை போட்டுவாங்கன்னா, நம்முடைய சொந்தத்தில் நெருக்கமான யாராவது மரித்து விட்டால் அவங்க என்ன செய்வாங்க, கருப்பு உடை போடுவார்கள்.
பாருங்க, மனைவி கருப்பு உடை போட்டுக்கொண்டு அந்த வீடை சுத்தம் பண்ணுகிற அந்த காரியங்களாம் செஞ்ச உடனே இவருக்கு ஷாக் ஆகி விட்டது. இது வரைக்கும் நல்லா தானே இருந்தா, என்ன இப்போ திடீர்னு கருப்பு ட்ரெஸ் போட்டு கொண்டு வந்து விட்டா, யார் நம்ம குடும்பத்தில் மறித்து விட்டா, எங்கே மரணம் நேரிடுது, அப்படி அதிர்ச்சி அடைந்தவராக மனைவியை பார்த்து, யாருமா மறித்து விட்டா, யாரு செத்துட்டா அப்படின்னு கேட்டா அவங்க கூலா சொல்றாங்க, ஏசு கிறிஸ்து மறிச்சிட்டாரு, ஏசு கிறிஸ்து மறிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. இவருக்கு கோபம் வந்துட்டு, ஏசு மறித்துட்டார், ஏசு மரித்தது உண்மைதான், அவர் அடக்கம் பண்ணது உண்மைதான், ஆனா மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டாரு, அவர் உயிரோடு கூட இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த அம்மா திருப்பி கேட்டாங்க, ஏசுதான் உயிரோடு கூட இருக்கிறாரு, ஏன் நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க, ஏன் நீங்க கலங்கி போய் உட்கார்ந்துருக்கிறீங்க, உயிர் தெழுந்த ஆண்டவர் ஒருவர் கூட இருக்கிறார் என்பதை மறந்து போய் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீர்கள்? அப்பொழுதுதான் அவருக்கு புத்தி வந்தது. சத்தமாய் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த சோர்வு பறந்தது, அந்த வேதனை பறந்தது. மறுபடியும் புது பலத்தோட ஆண்டவருக்காக எழும்பி பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரா, அனுதினமும் உங்கள் வாயை திறந்து நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் அன்பு சகோதரி, தினந்தோறும் பாடுகள் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், வேதனை வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வாயை திறந்து நீங்கள் உச்சரிங்க, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உச்சரித்து பாருங்கள். எந்த பாடுகளும் உங்களை மேற்கொள்ளாது, எந்த கலக்கங்களும் உங்களை மேற்கொள்ளாது, எந்த பிசாசும் உங்களை மேற்கொள்ளாது. எனவே யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுங்கள். இப்ப இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் வயதான காலத்துல பத்மு தீவுல அடைக்கப்பட்டு இருக்கிறார். காலரவே இல்லாத தீவு. அங்க பாருங்க, கல் உடைக்கிற வேலை, பயங்கரமான வேலை. சுவிசேஷத்து நிமித்தம், இயேசுவை அறிவித்தது நிமித்தம் அங்கே பத்மு தீவில் கொண்டு போய் அடைச்சு போட்டுட்டாங்க. பத்மு தீவு அங்கே பாருங்க, அது பெரிய தண்டனை கொடுக்கிற ஒரு இடம். மத்திய கிழக்கு நாடுகளிலே அந்த பத்மு தீவு இருக்கிறது. பாருங்க, தனியாக இருந்து மனநிலமா பாதிக்கப்பட்டு பைத்தியமாக போயிடுவாங்க. அதனால தான் பத்மி தீவில் கொண்டு தன்னந்தனியாக விட்டுருவாங்க. ஆனால் இவருக்கு ஒரு சேதமும் என்ன செய்யல, வரவே இல்லை. காரணம், உயிர் தெழுந்த இயேசு கூட என்ன செய்தாரு, இருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே, கர்த்தருடைய நாளிலே, ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பயப்படாதேன்னு ஒரு காரியம் சொல்லுவார்னா, ஏதோ ஒரு பயம் உள்ளத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். ஒரு கலக்கம் உள்ளத்துல இருந்திருக்கணும். தனிமை உணர்வு உள்ளத்துக்குள்ள இருந்திருக்கணும். எவ்வளவு காலம் இப்படி இருக்க போகிறோம் அப்படிலாம் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த எல்லைக்குள்ளே வருகிறார், ஆவிக்குள்ளாக்குகிறார். தான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை ஆண்டவர் அங்கு யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் இயேசுவுக்கு நம்ம பயப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? இயேசுவை ஒரு அப்பாவி கடவுள்னு நினைக்கிறோம், சிலுவையில் தொங்குகிற கடவுள்னு நினைக்கிறோம், ஒரு கையில் ஒரு கோலை வைக்கிற ஒரு மேய்ப்பனை போல நம்ம நினைக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் வெறும் மேய்ப்பனை மால ஒரு ஆண்டவர் அல்ல, சிலுவையில் அறையப்படுகிற ஒரு தோற்று போன ஒரு ஆண்டவர் அல்ல. இயேசுனுடைய உண்மையான ரூபம் எப்படி இருக்கும் என்று அதே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் பாருங்க, 7 குத்துவிளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சியை கட்டி இருந்திருக்கிறார். அவருடைய சிரசும் மயிரும் வெண்மையான பஞ்சை போல் உறைந்த மலையை போல இருக்கிறது. கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருக்கிறது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கிறது. அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன். உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? ஒரு மேய்ப்பன மாதிரி இருக்கிறார் நினைக்கிறீங்களா? ஒரு ஆட்டுக்குட்டியை கையில் வச்சுட்டு இருக்கிறார் நினைக்கிறாங்களா? சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார் நினைக்கிறீங்களா? இல்லை.
இன்றைக்கு நமக்கு நடுவில் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். அவருடைய பாதங்கள் வெண்கலம் போல பாதங்கள். உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அக்கினிமயமான பட்டயங்கள். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. இந்த உலகத்துல எந்த தெய்வத்திற்கும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் கிடையாது. எந்த ஒரு தேவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை கிடையாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நிகரில்லாத தேவன், ஒளிமயமான தேவன், அக்கினிமயமான தேவன், பெருவுள்ள இரைச்சல் போல சத்தமுள்ள ஒரு தேவன். அந்த ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் ஏன் சோர்ந்து போய்விட வேண்டும்? ஏன் கலங்கி போய்விட வேண்டும்? யோவான் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கும் பொழுது அவனுடைய கண்களை கத்த திறந்து தான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவன் காண்பிக்கிறான். ஆண்டவர் காண்பிக்கிறார். அதை பார்த்த உடனே யோவானுக்கு ஆச்சரியம். காரணம், இப்படிப்பட்ட ஆண்டவரை இதுவரைக்கும் அவர் என்ன செய்ததில்லை, பார்த்தது இல்லை. 3.5 வருஷம் இவரோடு கூட உண்டு உறங்கி இருந்தேனே, இவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தேனே, சாதாரண அங்கீதானே போட்டிருந்தாரு, எளிமையான தோற்றத்தோடு தானே இருந்தாரு. ஆனா இப்ப இப்படி பார்க்கிறேனே, செத்தவனை போல பாதத்தில் விழுகிறான். அவருடைய பயங்கரத்தை பார்க்க அவனால முடியவில்லை. அவருடைய பிரகாசத்தை பார்க்க அவராலே முடியவில்லை. அவருடைய வல்லமையை பார்க்க அவராலே முடியவில்லை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவ்வளவு வல்லமையுள்ளவர். இன்னைக்கும் அதே வல்லமையோடு இருக்கிறார். அதே அக்னிமயமான கண்கொள்ள உள்ளவராய் இருக்கிறார். அதே அக்னிமயமான தோற்றம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை பார்க்க சகிக்க முடியாம விழுந்துகிடான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உயிருள்ளவராக இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் யோவானுக்கு தான் உயிருள்ள தேவனாக தரிசனமாகிறார். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு பெரிய பெரிய தரிசனங்கள் கிடைக்கிறது. கடைசி காலங்களிலே என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்று எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அதன் மூலமாகத்தான் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்றைக்கு வரைக்கும் அதை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். என்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் பாருங்கள். வேத புத்தகத்திலே மரித்து உயிரோடு கூட எழுந்தவர் அநேகர். எலியா கூட ஒரு பிள்ளைய, மரித்து போன பிள்ளைய உயிரோடு கூட எழுப்பினான். எலிசா மரித்து போன ஒரு பிள்ளைய உயிரோடு கூட எழுப்பினான். லாசரு மரித்த பிறகு உயிரோடு கூட எழுப்பினான். தபித்தால் மரித்த பிறகு உயிரோடு கூட எழுப்பினார். நாயினூர் விதவியுடைய மகன் மரித்த பிறகு உயிரோடு கூட எழுப்பினார். சில மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் கேட்பாங்க, இயேசுவை குறித்து என்ன விசேஷம் சொல்கிறீங்க? இயேசு, நம்ம சொல்லுவோம் இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார் என்று சொன்ன உடனே அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, செத்த பிறகு உயிரோடு கூட எழுந்தா நீங்கள் லாசருவை ஏன் கும்பிடக்கூடாது? தபித்தாளை ஏன் கும்பிடக்கூடாது? நாயினூர் விதவி மகளை ஏன் கும்பிடக்கூடாது? அவரும் செத்த பிறகு உயிரோடு கூட எழுந்தாங்க தானே அப்படின்னு நம்ம கூட வாக்குவாதம் பண்ணுவார்கள். ஆனால் அவர்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு வித்தியாசம். அவங்க உயிரோடு கூட எழுந்த பிறகு மறுபடியும் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் இயேசு மாத்திரம்தான் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். சதா காலங்களிலும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். மரித்த கிறிஸ்து இனிமேல மரிப்பது இல்லை. மரித்த லாசரு மறுபடியும் மரித்து விட்டான். மரித்த நாயினூர் விதவை மறுபடியும் மரித்து விட்டான். மரித்த தபித்தால் மறுபடியும் மரித்து விட்டார். ஆனால் மரித்த கிறிஸ்து மாத்திரம் உயிரோடு கூட எழுந்தவர். அவர் இனிமேல மரிப்பதே இல்லை. சதா காலங்களிலும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறதுனால நமக்கு என்னையா பிரயோஜனம்? இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார் அப்படிலாம் சொல்றோமே, அவர் உயிரோடு கூட இருப்பதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்?
எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் 25வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராயாகால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இயேசு எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறபடியினால் 2 காரியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று, நமக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஏன் உயிரோடு கூட இருக்கிறார்? உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர் என்ன செய்கிறார்? சகோதரா, பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். சகோதரி, பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க உயிரோடு கூட இருக்கிறீர்களே சகோதரி, இந்த இடத்துல நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்களே, உங்களுடைய பரிசுத்தம் என்று நினைக்கிறீங்களா? நீங்க பண்ணுகிற ஜெபம் என்று நினைக்கிறீங்களா? நீங்க கொடுக்கிற காணிக்கைன்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. ஆனாலும் நம்ம ஏன் ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அக்கிரமம் செய்கிறோமோ, தேவ நீதியின்படி பிதாவாகிய தேவன் தினந்தோறும் பாவிகள் மேல சினங்கொள்ளுகிற தேவன், தினந்தோறும் சினங்கொள்ளுகிற தேவன். ஏன் தெரியுமா? நம்ம தினந்தோறும் பாவம் செய்கிறோம். தினந்தோறும் பாவம் செய்கிறபடியினால பிதாவின் கோபம் தினந்தோறும் நம்ம மேலே வருகிறது. ஆனாலும் ஏன் உயிரோடு கூட இருக்கிறேன் தெரியுமா? பிதாவுக்கு சினம் வரும் பொழுதெல்லாம் வலது பாரிசத்தில் உயிரோடு கூட இருக்கிற இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிதாவே, என் மகனுக்காக நான் இரத்தம் சிந்தி இருக்கிறேன், என் மகளுக்காக நான் ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். என்னுடைய இரத்தத்தை நிமித்தம், என்னுடைய மரணத்தை நிமித்தம் இவங்களை நீங்க அழிக்க கூடாது, இவங்களை நீ சங்காரம் பண்ணக்கூடாது. அப்படி உங்களுக்காக எனக்காக பிதாவின் வலது பாசத்திலிருந்து வேண்டிக் கொள்வதற்காக அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருந்து வேண்டிக் கொள்கிறபடியினாலதான் சகோதரா நீங்க உயிரோடு இருக்கிறீர்கள். சகோதரி, நீங்க உயிரோடு கூட இருக்கிறீர்கள். வேற ஒரு காரணமே கிடையாது. அவர் மாத்திரம் உயிர் தெழுதாவிட்டால் நம்மெல்லாம் மரித்து போயிருப்போம், உயிரோடு கூட இருக்கவே முடியாது. 2வது, அவர் உயிருள்ளவராக இருக்கிறபடியினால என்ன நடக்கிறது? அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முற்றும் முடிய பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசு உயிரோடு கூட எதுக்கு இருக்கிறார்? உங்களை பாதுகாக்க உயிரோடு இருக்கிறார். இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறார்? முற்றும் முடிய உங்களுடைய கடைசி மூச்சு நிற்பது வரைக்கும் உங்களை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய 2வது வருகை பரியந்தம் முற்றும் முடிய உங்களை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பொல்லாத சத்துரு உங்களை அழிக்க துடிக்கிறான், பொல்லாத பிசாசு உங்களை கொல்ல துடிக்கிறான். ஆனால் இயேசு உயிரோடு கூட இருக்கிறபடினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு உயிரோடு கூட இருக்கிறபடினால்தான் நம்ம பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு உயிரோடு கூட இருக்கிறபடினால்தான் நம்ம சுகமாக இருக்கிறோம். இயேசு உயிரோடு கூட இருக்கிறபடினால்தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருந்து அவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில் நமக்கு எவ்வளவு காலம் நியமிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நாள் வரைக்கும் அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, முழு பலத்தோடு சொல்லுங்க, பின்பகுதியில் இருக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. அறகுறையோடு அல்ல, முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சில வருஷங்களுக்கு முன்பதாக சேலம் பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக நாங்கள் கடந்து போனோம். 4 நாட்கள் நற்செய்தி கூட்டம். 4வது நாள் நற்செய்தி கூட்டத்தில் மோகனன் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு ஒரு சகோதரியை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு ஆம்னி வேனில் அவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தின் பின்பகுதியில் அந்த ஆம்னி வேனில் கடத்தப்பட்டு இருக்கிறாங்க. எங்களை போய் அதை போய் பார்க்க சொன்னால் நாங்கள் பார்க்க, நானும் ஒரு தம்பியும் போய் பார்க்குறோம். மரித்த பிரேதம் எப்படி இருக்குமோ அப்படி அந்த சகோதரி, ஒரு எலும்பு
எலும்புக்கு மேலே ஒரு தோல், இதுதான் இருக்கிறது. அவங்க வேதனை அவங்களால தாங்க முடியல. என்ன வேதனை அவங்களுக்கு? அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவங்க பேர் தேன்மொழி என்பது. அவருடைய கணவர் நல்ல காவல்துறையில் அதிகாரியாக அவர் வேலை செய்கிறவர். பக்தி உள்ள இந்து குடும்பத்தில் பிறந்தவர்கள். திருமணமாகி 8 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. உடனே என்ன செஞ்சாங்க? ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டு அவங்க சரீரத்துக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சைடு எஃபெக்ட் ஆகி அவளுக்கு மரண படுக்கைகளை கொண்டு வந்து விட்டது. குழந்தையும் இல்லை. அதுக்கு எடுத்த ட்ரீட்மெண்ட் மூலமாக இப்போ சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டு உள் உறுப்புகள் எல்லாம் செத்து போய்விட்டது. வேதனை தாங்க முடியாமல் அவங்களுக்குள்ள வாழணுங்கிற எண்ணமே இல்லை. செத்து போனால் நல்லது, உயிர் போனால் நல்லது, அதுதான் அவங்களுக்கு விருப்பம். யாரோ ஒருவர் இப்படி சேலத்தில் ஒரு கூட்டம் நடக்கிறதுன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாங்க. செய்தியை கேட்க இவங்களுக்கு மனமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நிலைமை வேதனையில் ஒரே ஆசை செத்து போயிடணும், ஒரே ஆசை செத்து போயிடணும். அந்த படுத்த படுக்கையில் கூட நான் செத்து போயிடணும், நான் செத்து போயிடணும், இப்படியே சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. மோகன பிரசங்கம் பண்ணினாங்க. கடைசி நிமிடம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அண்ணன் வியாதியஸ்தலுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கண்ணீரோடு அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இவங்க ஜெபமே பண்ணலை. கணவர் பக்கத்துலேருந்து கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இவங்க ஜெபமே பண்ணலை. ஏன்னா இவங்களுக்கு வாழவே பிடிக்கலை, செத்துறணும், அவ்வளோ ஒரு வேதனை. ஆனால் அவந்த கண்ணீருக்கு ஆனால் ஒரு எண்ணம், ஏன் எல்லாரும் நமக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க, ஏன் எல்லாரும் நமக்காக அழுது கொண்டு இருக்கிறாங்க, அப்படியும் ஒரு எண்ணம். அந்த நேரத்தில் மேடையிலிருந்து ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இயேசுவேன்னு சொல்லுங்கள், இயேசுவேன்னு சொல்லுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த சகோதரி நினச்சாங்க, இது வரைக்கும் எத்தனையோ தெய்வங்களை வணங்கிட்டோம், எத்தனையோ தெய்வங்களை கும்பிட்டு பார்த்துட்டோம், ஒன்றுமே நமக்கு கிடைக்கல, சாகத்தான் போகிறோம், ஒரு முறை சொல்லி பார்ப்போமேன்னு சொல்லி இயேசுவேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, இயேசுவேன்னு சொன்னாங்க. ஒரு முறை தான் சொன்னாங்க இயேசுவேன்னு. இந்த ஊழியக்காரர் சொல்கிறாரேன்னுட்டு இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த வினாடி வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, வானத்தில் பிரகாசமான வெளிச்சம் தெரிகிறது. அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் சிரித்த முகத்தோட இயேசுடைய முகத்தை பார்க்குறாங்க, இயேசுடைய முகத்தை பார்க்குறாங்க. அல்லேலூயா. அந்த சிரித்த முகத்தோட இயேசு இந்த சகோதரியை பார்த்து சொல்கிறாரு, சாகணும் சாகணும்னு நினைக்கிற மகளே, உனக்கு பதிலாக நான் ஏற்கனவே செத்து விட்டேன், உனக்கு பதிலாக ஏற்கனவே நான் மரித்து விட்டேன். ஆனால் மரித்த ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து நான் உயிரோடு கூட எழும்பி விட்டேன். அல்லேலூயா. எதற்காக? உன்னை வாழ வைப்பதற்காக. நான் உன்னை சாக விட மாட்டேன், நான் உன்னை வாழ வைப்பேன், என்னை நோக்கி கூப்பிடு. அடுத்த வினாடி இயேசுவே என்னை குணமாக்குன்னு கூப்பிட்டாங்க. அந்த பிரகாசமான ஒளியிலிருந்து ஒரு வல்லமை அந்த சகோதரி மேலே இறங்கிச்சு. மரண கண்ணிகள் தெரிபட்டது, மரண கண்ணிகள் அருந்து விழுந்தது. துள்ளி குதித்து எழும்பி சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புது பலன் உண்டானது. 8 வருஷம் குழந்தை இல்லாத சகோதரியுடைய கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு சாமுவேல்னு சொல்லி நல்ல வாலிப மகனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பழனி சுற்றுவட்டாரம் முழுவதும் கர்த்தருக்காக உண்மையுள்ள சாட்சியாக இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்போ இயேசு ஏன் உயிரோடு கூட இருக்கிறார்? உங்களை குணமாக்குவதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை முற்றுமுடிய அவர் பாதுகாப்பதற்காக. அல்லேலூயா. அதனால்தான் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்? வேதத்தை, இயேசுண்ட உயிர்த்தெழுந்த சம்பவத்தை நம்ம தியானித்து பார்த்தா பல விதங்களிலே நாம் தியானிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம்.
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்ட 3 கேள்விகள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 3 கேள்விகளை கேட்டார். அந்த 3 கேள்விகளை தான் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கேட்கிறார். முதலாவது கேள்வி பாஸ்டர் ஐயா சொன்ன மாதிரி யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறார் என்றால் போதும். இயேசு கேட்ட, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்ட முதலாவது கேள்வி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய். 2 கேள்வி ஒரு வாலிப மகளை பார்த்து இயேசு கேட்டார். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். மகளே ஏன் அழுகிறாய், மகளே ஏன் அழுகிறாய், மகனே ஏன் அழுகிறாய். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்ட முதலாவது கேள்வியே ஏன் அழுகிறாய். ஏன் அந்த வார்த்தை கேட்டார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் அழுகிறதை ஆண்டவராலே தாங்க முடியாது. அவருடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறதை ஆண்டவராலே சகிக்க முடியாது. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது எங்கே போயிருக்கணும்? பிதாவினிடத்தில் போயிருக்க வேண்டும். பிதாவினிடத்தில் போய், பிதாவே எனக்கென்று நீ நியமித்த ஊழியத்தை நான் செய்து முடித்துட்டேன், உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடித்துட்டேன்னு சொல்லி அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் பிதாவினிடத்தில் போவதற்கு முன்பதாக இயேசு யாரை சந்திக்கிறார்? ஒரு வாலிப மகளை சந்திக்கிறார். அந்த வாலிப மகள் இயேசுடைய பாதத்தை தொட வரும் பொழுது இயேசு சொல்லுகிறார், என்னை தொடாதே, நான் மகிமையான சரீரத்தில் இருக்கிறேன், இன்னும் என் பிதாவை கூட நான் போய் என்ன செய்யல, சந்திக்கல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பிதாவை சந்திப்பதை காட்டிலும் ஒரு வாலிப பிள்ளையை சந்திக்க ஆண்டவர் ஆத்திரம் உள்ளவராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளையினுடைய கண்ணீர், அந்த ஸ்திரீயினுடைய கண்ணீர், அந்த மகளுடைய கண்ணீர், அவருடைய பிள்ளை அந்த தோட்டத்தில் கண்ணீரோடு கூட நிற்கிறா, அழுது கொண்டு நிற்கிறா. அதை பார்த்துட்டு ஆண்டவருக்கு பரலோகத்துக்கு கூட போக என்ன இல்லை, மனமே இல்லை. அவர் யாரை சந்திச்சிருக்கணும்? அவரோடு கூட 3.5 வருஷம் கூட இருந்த சீசர்களை முதல்ல சந்திச்சிருக்கலாமே. அந்த சீசர்களை சந்திக்கல. மார்த்தாள் மரியாதை சந்தித்திருக்கலாமே, அவர்களை சந்திக்கல. அல்லது என்ன செஞ்சிருக்கலாம்? சிலுவையில் பிடிச்சி அறிஞ்சாங்களே, அவங்கள போய் சந்திச்சு, என்னை சிலுவையில் அரைஞ்சிங்களே, இன்னைக்கு பாரு உங்களால் முடியுதுதா, நான் உயிரோடு கூட வந்திருக்கிறேன் என்று சேலஞ்சு பண்ணி இருக்கலாம். அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த பிலாத்துவை சந்தித்து எச்சரிப்பு கொடுத்திருக்கலாம். அவரை அவமானம் பண்ணின ஏரோதுவை சந்தித்து அவர் எச்சரிப்பு கொடுத்திருக்கலாம். அதையெல்லாம் செய்யல. யாரை சந்திக்கிறா? கண்ணீரோடு நிற்கிற ஒரு வாலிப மகளை, கண்ணீரோடு நிற்கிற அந்த மகதிலே நான் மரியாதை ஆண்டவர் சந்திக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கேட்குற கேள்வி, மகனே ஏன் அழுகிறாய், மகளே ஏன் அழுகிறாய். நீங்கள் அழுகிறது ஆண்டவருக்கு தெரியும், நீங்கள் கண்ணீர் வடிக்கிறது ஆண்டவருக்கு தெரியும், நீ புலம்புகிறது ஆண்டவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, உன் கண்ணீரை துடைக்கத்தான் நான் உயிரோடு கூட இருக்கிறேன், உனக்கு ஒரு அற்புதம் செய்யத்தான் நான் உயிரோடு கூட இருக்கிறேன், உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வரத்தான் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். மகதலேனா மரியா ஏன் அழுதா? ஏன் அழுதா? ஒன்று, நன்றி உள்ள ஒரு இருதயம், நன்றி உள்ள ஒரு இருதயம். ஏன்னா அவள் 7 பிசாசுகள் பிடிக்கப்பட்டவள். இந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த 7 பிசாசின் பிடியிலிருந்து அவளை என்ன செய்தவர்? விடுதலையாக்கினவர். அதுக்கு பிறகு அவர் முற்றிலும் இயேசுவோடு கூட தான் இருந்தார். அவளுக்கு நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாம் இயேசுவே தான் செய்தார். இயேசுதான் அவளுக்கு ஒரு தகப்பனாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்தார். ஆனால் இப்போ இயேசு இல்லை. அவருடைய சரீரத்தை கூட நம்ம
எடுக்கலான்னு சொல்லி ஆசையோடு வந்தா சரீரம் கூட இப்போ இல்லை. வேதனை. எனக்கு விடுதலையாக்கின இயேசு எங்கே? எனக்கு ஆட்கொண்ட பிசாசை துரத்தின இயேசு எங்கே? ஒவ்வொரு நாளும் அன்போடு கூட என் கூட பேசின இயேசு எங்கே? என்னை போஷித்த இயேசு எங்கே? அவள் அழுகிறாள். அவருடைய உள்ளம் கதறுகிறது. அவருடைய உள்ளம் கதறுகிறது. எனக்கு இனிமேல யாருமே இல்லையே, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு அவருடைய உள்ளம் கதறிக்கொண்டு இருக்கிறது. திடீர்னு இயேசு தோன்றுகிறார். அவளுக்கு அதுதான் இயேசுன்னு தெரியல. இந்த இயேசுவோடு தான் 3 வருஷம் இருந்தா. ஆனா இப்ப இருக்கிறது அவருடைய ரூபம் வேற, மகிமையின் சாயில இருக்கிறார். அவளுக்கு தெரியல. தோட்டக்காரன் நினைக்கிறா. ஆனா இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். மரியாளேன்னு சொல்றான். அதுக்கு பிறகுதான் தெரிகிறது ரபூனி, போதகரே அப்படின்னு சொல்ல. அவளுக்குள்ள எவ்வளவு ஒரு தைரியம், அவளுக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம். இயேசு தன் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொன்ன உடனே அடுத்த வினாடி மரியாளுடைய உள்ளத்துல என்ன வந்திருக்கும்? இனி எனக்கு கவலையே இல்லை, இனி எனக்கு பயமே இல்லை, இனி நான் அழ வேண்டிய தேவையில்லை. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார், மரணத்தை ஜெயித்தவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஓடி போய் சீசர்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறார், நம்முடைய போதகர் உயிரோடு கூட இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். எல்லோருக்கும் போய் பறைசாற்றுகிறார். அல்லேலூயா. அவருடைய பயமெல்லாம் மாறிவிடுகிறது, அவருடைய துக்கமெல்லாம் மாறிவிடுகிறது, அவருடைய கண்ணீரெல்லாம் மாறிவிடுகிறது. ஒரு பெரிய ஒரு தைரியம். யார் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி கலங்கி இருக்கிறீங்களா? என் கண்ணீருக்கு யார் உதவி செய்வார் என்று கலங்குறீங்களா? இயேசு சொல்றாரு, உன் கண்ணீரை துடைக்க, உன் பயத்தை மாற்ற நான் உயிரோடு கூட இருக்கிறேன், நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். மோகன் அண்ணன் அமெரிக்கா தேசத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க ஒரு வீடு அங்கே இருக்குது, அந்த வீட்டில் தங்குவாங்களாம். ஒரு விசை அப்படி அந்த வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் டெய்லி, பக்கத்து வீட்டில் இருந்த சின்ன பையன் டெய்லி அந்த வீட்டுக்கு வருவானா. அந்த தாயார் கொண்டு விட்டுட்டு காலையில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க, சாயங்காலம் வந்து அந்த பையனை நினைச்சிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி 2-3 நாள் மோகன் அண்ணன் தங்கி இருக்கிற அந்த நாளில் அங்கே நடந்திருக்கிறது. அப்போ ஒரு நாள் மோகன் அண்ணன் அவங்க சொந்தக்கார அந்த பிள்ளையை பார்த்து கேட்டிருக்கிறாங்க, யார் இந்த பையன், யார் இந்த சகோதரி, டெய்லி இப்படி விட்டுட்டு போகிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு பெரிய சாட்சி பிரதர், சாட்சி அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க. அந்த சகோதரி ஸ்ரீலங்கா தேசத்தை சேர்ந்தவர்கள், சிங்கள குடும்பத்தை சேர்ந்தவர்கள், புத்தர தெய்வமாய் வணங்குகிறவர்கள். இயேசுவுக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. இப்போ வேலைக்காக அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறாங்க. நல்ல கணவர், அன்பாய் கவனிக்கிற கணவர். இந்த சகோதரியை ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க, எல்லாமே அவரே செய்வார். அவங்களுக்கு நல்ல ஒரு சின்ன குழந்தை, இளம் வயசு. எவ்வளவு அன்பாய் கவனிக்க முடியுமோ அவ்வளவு அன்பாக மனைவியை கவனிச்சாங்க. இந்த சகோதரிக்கு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க கூட என்ன செய்யாது, தெரியாது. அவ்வளவு பாசமாக அவ்வளவு அன்போடு கூட கவனிச்சாங்க. இந்த பையன் பிறந்து கொஞ்ச காலத்துக்குள்ள பால் கூட குடி மறக்கலை. கை குழந்தையா இருக்கும் பொழுது திடீரென்று கொடிய மரணம் சந்தித்து அந்த சகோதரர் மரித்து போய்விட்டார். எப்படி இருக்கும்? அந்நிய தேசத்திலிருந்து வந்தவங்க, சொந்தக்காரங்க யாரும் பக்கத்தில் இல்லை, ஏனென்று கேட்க நாதி இல்லை. கணவர் மரித்து போய்விட்டார். கண்ணீரோடு அடக்கம் பண்ணின பிறகு படுத்த படுக்கையாக மாறிவிட்டார்கள். தாங்க முடியல, ஷாக் ஆகிவிட்டது. குழந்தைக்கு எடுத்து பால் கொடுக்க கூட அவங்களுக்கு திராணி இல்லை. குழந்தைக்கு பால் புட்டியில் ஒரு பால் கலக்கி கொடுக்க கூட அவங்களுக்கு திராணி இல்லை. இவங்களுக்கு மரணப்படுக்க மாதிரி கண்ணீர். படுக்கையில் படுத்துக்கொண்டு பிள்ளை அழுகிறத கூட தூக்க சக்தி இல்லாதபடி, எனக்கு யார் இருக்கிறார், என்னை விசாரிக்க யார் இருக்கிறார், என்னை கவனிக்க யார் இருக்கிறார், புலம்புகிறார்கள். கண்ணீரோடு கேட்கிறார், யார் இருக்கிறா எனக்கு,
இந்த அமெரிக்காவில் யாரு இருக்கிறா? எனக்கு யாருமே இல்லையே. பெற்றோர் இல்லை, கணவர் இல்லை, சொந்த பந்தம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு யாரு இருக்கிறா? அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறார். மகளேன்னு ஒரு சத்தம் கேட்குது. உனக்கு என்னம்மா வேணும்? உனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு கொடுக்கட்டா? அவரே கிச்சனில் போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறார். அந்த கெட்ட நேரத்தில் வாங்கி யார் கொடுக்குறாங்கன்னு கூட பார்க்கல, காஃபி குடிக்கிறான். உன் பிள்ளைக்கு நான் கொஞ்சம் பால் கலக்கி கொண்டு தரட்டுமா? போய் அவரே போய் பால் டப்பா எடுத்து பால் கலக்கி கொண்டு அந்த பிள்ளைக்கு ஊட்டுகிறார். கொஞ்சம் தெம்பு வருகிறது, பிள்ளை பால் குடிக்கிறது. அப்போ தான் யோசனை வருகிறது, வீடு பூட்டி இருக்கிறது, இங்கே ஒரு மனுஷன் எனக்கு பால் காஃபி போட்டு கொடுக்குறாரு, என் பிள்ளைக்கு பால் ஊற்றி கொடுக்குறாரு. யாரு நீங்கள்? யாருயா? என் வீட்டுக்குள்ளே எப்படி நுழைஞ்சிங்க? எப்படி? அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு யார் இருக்கிறான்னு கேட்டேன் மகளே. உன்னை விசாரிக்க உன்னை உண்டாக்கின தேவன் நான் இருக்கிறேன், உன்னை சிருஷ்டித்த தேவன் நான் இருக்கிறேன், உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நான் இருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறியா? உன்னை விசாரிக்க, உனக்கு உதவி செய்ய, உன்னை பாதுகாக்க, உன் பிள்ளைய பாதுகாக்க நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அன்றைக்கு அந்த சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கணவர் மரித்த அந்த துக்கம் மாறினது, எழும்பினார்கள். நான் இயேசு அவனுக்கு உயிரோடு கூட இருக்கிறா, நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அனாதை இல்லை, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். தைரியமாக இருந்தாங்க. வேலையில் போய் ஜாயின் பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு பிள்ளையை வளர்த்து மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். யார் இருக்கிறார்? விசாரிக்க வருகிற ஆண்டவர் அனுதினம் உங்களை விசாரிக்க வருவார், அனுதினம் உங்களை தேடி வருவார். ஆனா ஏன் அவரை தேடுனா? எத்தனையோ ஸ்திரீகள் இயேசுவை பின்பற்றினாங்களே, இந்த மகதலேனா மரியாளுக்கு மாத்திரம் ஏன் தரிசனமாகணும்? அவளை மாத்திரம் ஏன் அழுகிறான்னு கேட்கணும்? ஏன்னா அவ தான் அதிகாலையில் இருட்டோடு கூட எழுந்து, வாலிப பிள்ளை கல்லற தோட்டத்துக்கு வருகிறா. எவ்வளவு அன்பு ஆண்டவர் மேலே! எந்த வாலிப பிள்ளையிலாவது காலையில் கல்லற தோட்டத்துக்கு போவீங்களா? ஆனால் ஏசு அவ மரியாள் பாரு, மகதலேனா மரியாள் அதிகாலை இருட்டோடு கூட எழுந்து, அதான் ஆண்டவர் சொன்னாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை தேடுகையிலே என்னை கண்டுபிடிப்பான். அல்லேலூயா. உயிர் தெழுந்த ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை? ஒவ்வொருவருக்கும் தரிசனமாக வேண்டும் என்ற ஆசை. இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்கிறது. ஆனா யாருக்கு வெளிப்படுத்தணும்? 7 மணி வரைக்கும் தூங்குறவங்களுக்கு அல்ல, 8 மணி வரைக்கும் குரட்டை போடுகிறவங்களுக்கு அல்ல. யார் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து அவரை தேடுகிறார்களோ, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பான். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இயேசு அதிகாலையில் இருட்டோடு கூட எழுந்தார். பிதாவின் முகத்தை அவர் பார்த்தார், பிதாவின் சித்தத்தை அறிந்து கொண்டார். மோசே அதிகாலையில் சீனாய் மலையில் ஏறி அவன் காத்திருந்தான். அங்கே தேவனுடைய முகத்தை பார்த்தார், கட்டளைகளை பெற்றுக்கொண்டார். வேத புத்தகத்தில் யாரெல்லாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா, அதிகாலையில் யார் யார் எழுந்து ஆண்டவரை தேடினார்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ சமுதாயம் கெட்டு போய் கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்கள் சொன்னால் அதிகாலையில் இருட்டோடு கூட எழுந்து ஜெபம் பண்ணுவார்கள். எப்போ இந்த செல்ஃபோன் வந்ததோ, எப்பொழுது இந்த கம்ப்யூட்டர் வந்ததோ, எப்பொழுது இந்த சோஷியல் மீடியா வந்ததோ, எல்லாம் லேட் நைட் வரைக்கும் அதை பார்த்து 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 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்கி தூங்கி தேவ பிரசன்னத்தை இழந்து போய் விடுகிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நம்மை தேடி வருகிறார். உங்களுக்கு தெரியுமா சகோதரி? உங்க பெட்ரூமுக்கு அதிகாலையில் இயேசு உங்களை தேடி வருகிறார்.
சகோதரா, அவங்க பெட்ரூமுக்கு அதிகாலையில் இயேசு உங்களை தேடி வருகிறார், தேடி வருகிறார். உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். ஆனா நீங்களோ தூங்கி கொண்டு இருக்கிறீங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பான். அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க. ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு காரியம் சொன்னார். அவருக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு கேள்வி. சபை விசுவாசிகளாம் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல வீடு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நல்ல கார் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நல்ல சொத்து சுகம்லாம் இருக்குது. ஆனால் நான் ஒரு ஊழியக்காரன், நான் கஷ்டப்படுறேன், நான் ஊழியக்காரன் தரித்திரத்தோடு இருக்கிறேன். ஆண்டவரை கேட்டாராம், என்ன ஆண்டவரே, என் விசுவாசிகளாம் நல்லா இருக்கிறாங்க, என் விசுவாசிகளாம் நல்ல கார் வச்சுருக்கிறாங்க, நல்ல வீடு வச்சுருக்கேன், எல்லாம் இருக்குது, நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், நான் மாத்திரம் ஏன் அப்படி கஷ்டப்படுறேன்? ஆண்டவர் சொன்னாராம், ஒவ்வொரு நாள் அதிகாலையில் சகலவிதமான சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு உன் பெட்ரூமுக்கு வருகிற மகனே, கை நிறைய ஆசீர்வாதத்தோட சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வருகிறேன். டெய்லி 4 o'clock உன்னை தேடி வருகிறேன். நீ எழுந்து முழங்கால் படியிட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாயேன்னு நான் எதிர்பார்ப்போடு வருகிறேன். நீயோ கொரட்டை போட்டு தூங்கி கொண்டு இருக்கிற. இந்த பக்கம் படுத்திருந்தவன் நான் வந்த உடனே இந்த பக்கம் திரும்பி படுத்து கொள்ளுகிறேன். நான் கொண்டு வந்த ஆசீர்வாதத்தோடு ஏமாற்றத்தோடு நான் திரும்ப போய் கொண்டு இருக்கிறேன். எப்படி நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? அன்றைக்கு இந்த ஊழியர் ஒப்பு கொடுத்தார், அதிகாலையில் ஜெபிக்க ஒப்பு கொடுத்தார். தேவன் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. உங்க ஜெப நேரம் எதுவாய் இருக்கிறது? ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற நேரம் எதுவாய் இருக்கிறது? வாலிப மகள் கல்லறை தோட்டத்துக்கு அதிகாலையில் புறப்பட்டு போகிறார். நீங்க பாதுகாப்புல உங்க வீட்டுக்குள்ள அதிகாலையில் முழங்காலில் நிற்க முடிகிறதா? இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு முறை என் கூட ஒரு சகோதரர் வந்தார். அவர் கூட நான் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், கடந்த 40 வருஷங்களாக 3:55 மணிக்கு நானும் என் குடும்பமும் நாங்கள் எழும்பி விடுவோம். எத்தனை வருஷமா? அதிகாலை 3:55 ஏன் பிரதர் அப்படின்னு கேட்டேன். பிரதர், எனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்க தெரியுமா? 2 பிள்ளைகளுக்கும் பிறவிலேயே காது கேட்காது, பிறவிலேயே வாய் பேசாது. வாலிப பிள்ளைங்க. நம்மன்னா சோர்ந்து போயிடுவோம், எனக்கு ஏன் இப்படி பிள்ளைகளை கொடுத்தீங்க, இந்த ஆண்டவர் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், பைபிள் வேண்டாம் அப்படி சொல்லிடுவோம். ஆனால் அந்த 2 காது கேட்காத வாய் பேசாத அந்த பிள்ளைகள் இருந்தாலும் இந்த சகோதரர் 40 வருஷமா டெய்லி அலாரம் வச்சு 3:55 என்ன செஞ்சிருவாங்க, எழும்பிடுவாங்க. 4 மணிக்கு குடும்பமாக முழங்கல் பட்டா 1 மணி நேரம் அதிகாலையில் குடும்ப ஜெபம். ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் கூட தவறல. இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? அப்படி தேவன் வச்சிருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு ஏராளமான காது கேட்காத வாய் பேசுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஹாஸ்டல் வச்சு அவங்கள நல்ல போஷித்து கொண்டு இருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். இன்னும் பாருங்க, ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்டார். 2வது, யாரை தேடுகிறாய் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கேட்கிறார். ஹல்லேலூயா. தேடுகிறார், ஜெபம் பண்ணல, என்ன செய்கிறார், இயேசுவை தேடுகிறார். ஆண்டவர் என்ன சொன்னாரு, என் முகத்தை தேடுங்கள். ஒரு குழந்தை தாயினுடைய முகத்தை தேடுகிற மாதிரி ஆண்டவருடைய முகத்தை நம்ம என்ன செய்யணுமா, தேடணும். அவருடைய பிரசன்னத்தை தேடணும். வழக்கத்தின்படி ஜெபம் வேண்டாம், ஏனோதானோன்னு ஜெபம் வேண்டாம், கடமுறை ஜெபம் வேண்டாம், 4 வார்த்தை சொல்லிட்டு வருகிற ஜெபம் வேண்டாம். என் சமூகத்தை தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள். கர்த்தருடைய முகத்தை தேடுறவங்களுக்கு தான் ஒரு நாள் ஒரு குறைவும் வரவே வராது. அல்லேலூயா. என்னை தேடுங்க.
யாருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவார்? எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசித்து பாருங்க. உங்க முழு இருதயத்தோடு என்னை தேடினா, என்னை தேடுகையில் என்ன செய்வீங்க? கண்டுபிடிப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடினா, தேடுகையில் கண்டுபிடிப்பீங்க. மகதலேனா மரியா முழு இருதயத்தோட கர்த்தரை தேடினா, கர்த்தரை கண்டுபிடிச்சிட்டா. முதல்ல இயேசுவின் முகத்தை அவளால் பார்க்க முடியல, தோட்டக்காரன் தான் நினைச்சா. ஆனால் முழு இருதயத்தோடு தேர்ந்ததுனால அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. இயேசுவை முகமுகமாய் தரிசித்தாள். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க விரும்புகிறார். சகோதரி, இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க விரும்புகிறார். தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். தேவாதி தேவனை தரிசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசையே என்ன தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு. பேதுருக்கு தரிசனமானார், அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார், தோமாவுக்கு தரிசனமானார். 40 நாள் அளவும் அநேக திருஷ்டாந்தங்களினால 500க்கும் அதிகமான பேருக்கு அவர் தரிசனமானார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசையே என் பிள்ளைகளுக்கு என்னை வெளிப்படுத்த வேண்டும். இந்த சர்ச்சில் இருக்கிற அத்தனை பேரும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு என்னை பார்க்க வேண்டும், என்னை தரிசிக்க வேண்டும். அவங்க ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கக்கூடாது. அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கண்களும் தீர்க்க தரிசன கண்களாக மாற வேண்டும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். அவர் ஆசையோடு இந்த சர்ச்சைக்காக தான் வராரு. அவர் ஆசையோடு உங்க ஜெபரைக்காக தான் வராரு. ஆனா நீங்க கடமுறைக்காக ஏனோ தானோன்னு ஜெபம் பண்றதுனால உங்களுக்கு தன்னை என்ன செய்யறது இல்லை? வெளிப்படுத்துகிறது இல்லை. உங்க முழு இருதயத்தோடு தேடி பாருங்கள். தேடுகையிலே இயேசுவை தரிசிப்பீர்கள். இயேசுடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிப்பீர்கள். ஏன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கணும்? யார் யார் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசித்தார்களோ அத்தனை பேரும் தேவனுக்கென்று உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறினார்கள். அல்லேலூயா. எழுப்புதலில் அவர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்தினார். இயேசுவை ஒரு முறை தரிசித்து பாருங்க. இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? இருக்க மாட்டீங்க. ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக மாறிவிடுவீர்கள். ஆமென். சரி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்ட ரெண்டாவது கேள்வி யோவான் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? போதும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கேட்ட ரெண்டாவது கேள்வி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பேதுருவும் 7 சீஷர்களும் கலிலேயா கடல்ல போய் முழுவதும் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கிறாங்க. ஒரு மீன் கூட வலையில் என்ன செய்யப்படலை? அகப்படவே இல்லை. ஒரு மீன் கூட அகப்படலை. திரும்பி துக்கத்தோடு வருகிறார்கள். பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் இல்லை. சோர்ந்து போன நிலைமையில ஏமாற்றத்தோடு கரையை நோக்கி வருகிறார்கள். கரையிலிருந்து அவங்களை நோக்கி ஒரு சத்தம். அவங்க ஜெபம் பண்ணல, அவங்க இயேசுவை நோக்கி கூப்பிடல. ஆனா கரையிலிருந்து ஒரு சத்தம் கடலுக்குள்ள துணிக்குது. பிள்ளைகளே, பிள்ளைகளே. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு சத்தம் வருகிறது. பிள்ளைகளே, என் மகனே, என் மகளே, பிள்ளைகளே, ட்ரினிட்டி திருச்சபை பிள்ளைகளே. எப்படிப்பட்டவங்களை பார்த்து பிள்ளைகளேங்கிறாரு? மறுதலிச்ச பேதுரு அவனை அறியேன் சபிச்சான், சத்தியம் பண்ணனா. இந்த இயேசுவுக்கு எனக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்டவனை பார்த்து சொல்றாரு பிள்ளைகளே. எப்படிப்பட்ட சீசர்கள் இயேசுவை பிடிச்ச உடனே அப்படியே விட்டுட்டு போயிட்டான். 3 வருஷம் கூட வச்சு சோறு போட்டாரு, எல்லாம் பாதுகாத்தாரு, கொஞ்சம் கூட நன்றி இல்லை. அவர் அடிச்சா அடிக்கட்டும், அவரை நொறுக்குனா நொறுக்கட்டும்,
நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லி நன்றி இல்லாமல் ஓடி போனோம், துரோகம் செஞ்சோம். நீங்களும் நானும் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? என் நன்றி கெட்டவங்களேன்னு சொல்லியிருப்போம், என் துரோகிகளேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இயேசு அப்படி சொல்லலை. என்ன சொன்னார்? பிள்ளைகளே, நீங்கள் கூட எத்தனை முறை ஆண்டவர் செய்த நன்றியை மறந்து போய் இருக்கிறீங்க. நீங்கள் கூட எத்தனை நேரம் ஆண்டவரை முறுமுறுத்திருக்கீங்க. ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளோ பேசியிருக்கிறீங்க. ஆனாலும் உங்கள் மேலே கோபப்படலை. நீங்கள் அவரை தேடி போகட்டா கூட அவரே தேடி வருகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவரே கரையில் வந்து நின்று பிள்ளைகளேங்கிறார். ஏன் தெரியுமா? இவங்க தான் எனக்கு வேணும். இவங்க துரோகம் செஞ்சாலும் இவங்க தான் எனக்கு வேணும். ஏன்னா இவங்களை கொண்டு தான் நான் எழுப்புவதில் அனுப்ப போகிறேன். இவங்களை கொண்டு தான் உலகத்தை நான் கலக்க போகிறேன். இவங்களை கொண்டு தான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறேன். இவங்க துரோகம் செஞ்சாலும், எனக்கு விரோதமாக பேசினாலும், நன்றி கெட்டவங்களா இருந்தாலும், இவங்களை கொண்டு செய்யணும்னு நினைச்சதை இவங்களை கொண்டே நான் செய்வேன். உன்னை கொண்டு செய்யணும்னு நினைச்சதை உன்னை கொண்டு தான் செய்வார். பாண்டிச்சேரியில் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு ஆண்டவர் சித்த வைச்சாரோ, நீங்கள் எவ்வளவுதான் துரோகம் பண்ணினாலும், எவ்வளவுதான் தூரமாக போனாலும், அவருக்கு விரோதமாக பேசினாலும் உங்களை கொண்டே அவர் செய்வார். அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாததா இருக்கிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் அவங்களுக்கு அதுதான் இயேசுன்னே தெரியல. மரியாளுக்கும் தெரியல, இவங்களுக்கும் என்ன செய்யல தெரியல. ஏன்னா அவர் மகிமையின் தோற்றத்தில் இருக்கிறார். தெரியல. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? என்ன பதில் சொல்றாங்க? ஒன்றுமே இல்லை. என்ன பதில் சொல்றாங்க? கையை இப்படி வச்சு சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன குட்டி மீன் கூட இல்லை, ஒண்ணுமே இல்லை. நீங்களும் அப்படி தானே சொல்றீங்க? ஒண்ணுமே இல்லை. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் பலனே இல்லை. எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் பலனே இல்லை. எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு ஜெபிக்கவே தெரியல, எனக்கு வேத அறிவே இல்லை, எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு வருமானமே இல்லை, எனக்கு சுகமே இல்லை, இல்லை 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 இல்லை. ஆனால் இயேசு சொல்றாரு, உனக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று இருக்குது, உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேன். அவங்க ஏன் கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்க? விட்ட போட்டை மறுபடியும் எடுத்துட்டு போனாங்களே, விட்ட வலையை மறுபடியும் எட்டு போனாங்களே, விட்ட தொழிலை மறுபடியும் செய்ய போனாங்களே. எதனால போனாங்க? அவங்க நினைச்சாங்க இயேசு இல்லை, 3 வருஷம் கூட இருந்தாரு, இப்ப பரலோகத்துக்கு போயிட்டாரு, அவர் இப்ப இல்லைன்னு நினைச்சாங்க. இயேசு சொல்ற, இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா சர்வ நாட்களிலும் உன் கூட தான் இருக்கிறேன். நீ போட்டை எடுத்துட்டு போகும்போது நான் பார்த்தேன், நீ வலை எடுத்துட்டு போகும்போது நான் பார்த்தேன், நீ முழுதும் பிரயாசப்பட்டது எனக்கு என்ன செய்யும் தெரியும், நீ ஏமாற்றத்தோடு திரும்பி வருகிறது எனக்கு என்ன செய்யும் தெரியும். என்ன செய்றாரு? நிரம்பி வழியும்படியா 153 பெரிய வலைகள், பெரிய மீன்கள் விழுந்து வலை கிளியத்தக்கதாக மீன்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நிரம்பி வழியும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த சபை நிரம்பி வழியும்படியாக இந்த சபையை ஆசீர்வதிக்க அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த சபையாகிய வலையில பெரிய பெரிய மீன்கள் வந்து விழுவதற்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கிறார். ஆனா நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? சில காரியங்களை அறிந்து கொள்ளணும். ஒன்று, அவர் சொன்னபடி செய்யணும். என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். அவர் சொல்லாத ஒண்ணு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு? வலைய எங்க போடுங்க? வலது பக்கத்துல போடுங்க. கலிலேயா கடல்ல அவங்க யார் ராத்திரி மீன் பிடிக்க போனாங்க? ராத்திரி மாத்திரம்தான் கலிலேயா கடல்ல மீன் கிடைக்கும். நாங்கள் வருஷந்தோறும் இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறோம். நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டலை சென்னல் திறந்து பார்த்தா கலிலேயா கடல் தெரியும். இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10 முறையாவது நான் போயிருப்பேன். இந்த 10 முறையும்
பகலில் அந்த கடலில் மீன் பிடிச்சதை ஒருத்தரும் பார்த்ததே இல்லை. ஆனால் ராத்திரி நேரத்தில் ஜன்னல் திறந்து பார்த்தா அந்த கடல் முழுசும் லைட்டு வெளிச்சம் தெரிஞ்சு கொண்டே இருக்கும். போட்டில் மீன் பிடிச்சு கொண்டே இருப்பார்கள். ஏன்னா கலிலேய கடலில் ராத்திரி மாத்திரம்தான் என்ன கிடைக்கும்? மீன் கிடைக்கும். பகலில் மீனே கிடைக்காது. இப்போ பகல் ஆயிட்டு இயேசு சொல்கிறாரு, வலையை எங்கே போடு? வலது பக்கம் போடு. பேதுரு என்ன சொல்லியிருப்பாரு? என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா, உங்களுக்கும் கடலுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் இந்த கடல்லே பிறந்து வளர்ந்தவங்க, இந்த கடலை குறித்து எங்களுக்கு எல்லாம் தெரியும், பகலில் மீன் என்ன செய்யாது? விழாதுன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை. ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். இயேசுனே அவனுக்கு தெரியாது, ஆனாலும் கீழ்ப்படுகிறான். ரெண்டாவது, பெரிய பெரிய மீன் எங்கே தான் கிடக்கும்? பாண்டிச்சேரி கடலில் போய் பாருங்க, பெரிய மீன் எங்கேயாவது ஓரத்தில் பார்த்துருக்கீங்களா? ஏன் ஆழத்துக்கு போகிறாங்க? ஆழ்கடலில் தான் பெரிய மீன் கிடைக்கும். இப்போ கரைக்கு வந்துட்டாங்க. கரையில் வந்து பார்த்தா அது வரைக்கும் சுற்றி போட்டை சுற்றி வலையில் விழாத மீன்கள்லாம் இப்போ இயேசு சொன்ன உடனே அத்தனையும் வலையில் வந்து விழுந்துச்சு. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். ஆமேன். அதான் கர்த்தர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறா. நீ மாம்சத்தில் எதையும் செய்யாத, சுயத்தில் எதையும் செய்யாத, நான் என்ன சொல்லுகிறேனோ, எந்த நேரத்தில் எந்த இடத்துல எதை செய்ய சொல்லுகிறேனோ அதை மாத்திரம் நீ செய். உன் படகு நிரம்பி வழியும், உன் வலை கிளியத்தக்க மீன்கள் வந்து விழும். அது உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் வருமானமாக இருக்கலாம், உங்கள் தொழிலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உங்கள் மாம்சத்திலையும் உங்கள் மூல கணக்கிலையும் அதை செஞ்சால் ஒன்றுமே இல்லாமல் தான் போகும். சோர்ந்து தான் போவீங்க, ஏமாற்றம் அடைவீர்கள். ரெண்டாவது, ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்போ அவங்க வலையை இழுத்துட்டு வராங்க. வலையை இழுத்துட்டு வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இப்போ பிடிச்ச மீன்களில் கொஞ்சம் கொண்டு வாங்கங்கிறார். மீனை பிடிச்சி கொண்டு வாங்கன்னா அவங்க மீனை பிடிக்க வலையை இழுக்க முடியல. ஆனால் கரைக்கு வந்து பார்த்தா இவங்க நினைச்சாங்க நம்ம வலையில் விழுந்த மீனை வச்சு தான் ஆண்டவர் நமக்கு போஷிக்க போறாரோ அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் கரைக்கு வந்து பார்த்தா ஏற்கனவே ஃபிஷ் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏசு என்ன வச்சிருக்கிறாரு? தந்தூரி ஃபிஷ் போட்டு தணலில் நல்லா சுட்டு ரெடியாக வந்து பிள்ளைகளே புசியுங்கள், அல்லேலூயா, கற்றுக் கொடுக்கிறார். ஐயா, நீ ரா முழுதும் பிரயாசப்பட்டு தான் வயிறை நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஏற்கனவே நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். பேதுருவே, உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். சீசர்களே, உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ட்ரினிட்டி திருச்சபையே, உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இனிமேல தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. பெற்றோர்களே, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையானது எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. உங்க வாழ்க்கைக்கு தேவையானது ஆயத்தமாக இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு தேவையான ஏற்ற துணை ஆயத்தமாக இருக்கிறது. கற்பத்தின் கனி ஆயத்தமாக இருக்கிறது. ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் எப்போ சிருஷ்டித்தாரு? 6வது நாள். ஏன் முதல் நாள் சிருஷ்டித்திருக்கலாம்ல? ஏன் 6வது நாள்? முதல் 5 நாள் அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு 6வது நாள் அவங்கள சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் தாயின் கற்பத்தில் உங்களை உருவாக்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி விட்டு தான் உங்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அல்லே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா? அவருடைய வேலைக்காக காத்திருந்து அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டியது தான். ஆமென். மாம்சத்தில் பிரயாசப்படுகிறத விடுங்க, சொந்த மூளையில் பிரயாசப்படுகிறத விடுங்க, கர்த்தருடைய வேலைக்காக காத்திருங்க. அந்த வேலை வந்த பிறகு அசதியாயிராதீங்க, சுதந்திரித்து கொள்ளுங்க, அப்பொழுது ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது.
எந்த நிலைமையில கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வேலூர் பட்டணத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறார். அவர் ஒரு நாள் சொன்னார், அவருக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் ஆஸ்பத்திரியில் ஒரு அறுவை சிகிச்சைக்காக சேர்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னார். அப்போ ஆப்ரேஷனுக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? சோர்ந்து போன நிலைமையில் இருப்பாங்க, பயந்த நிலைமையில் இருப்பாங்க. சரி, அவங்களுக்காக போய் ஜோம் பண்ணிட்டு நான் போனால், அந்த சகோதரர் பைலட் மாதிரி இருக்கிறாரு. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நல்லா இன் பண்ணி பெல்ட் கட்டி சும்மா எங்கே ஒரு சினிமா ஷூட்டிங்கு போகிற மாதிரி மேக்கப் போட்டுட்டு காலுக்கு மேலே கால் போட்டு படுத்து கிடக்கிறாரு. அவர் முகத்தை பார்க்குற பிரகாசமாக இருக்குது. அப்போ அவர்கிட்ட போய் அவருக்காக ஜோம் பண்ண விசாரிச்சா கூலாக சொல்கிறார். இப்போ கூப்பிட்டு போவாங்க, ஒரு 4 மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் நல்லா நான் தூங்குவேன், பிறகு 4 மணி நேரம் விழிச்சிட்டு என்ன செய்ய வந்து இதில் படுக்க போகிறேன் அப்படின்னு கடுகளவு கூட பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் சொல்கிறார். அவர் பேசுறதை பார்த்தா அவருக்கு ஜெபிக்க நீ கூட்டிகிட்டு போனாங்க. நான் உண்மையில் சொல்கிறேன், நான் அவருக்கு ஜோம் பண்ணவே இல்லை. அவர் பக்கத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஐயா எனக்காக ஒரு ஜோம் பண்ணுங்கன்னு அவர் என் தலையில் கை வச்சு நீ ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணார். பேசாமல் வந்துட்டே இருந்தேன். அத்தனை விசுவாசம். ஏன்னா அவருக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டரில் நான் மாத்திரம் போவதில்லை, என் கூட யார் வருவா? இயேசு வருவார், உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர் வருவார். கடுகளவு கூட கலக்கம் இல்லை. நான் அவரை குறித்து பிறகுதான் கேள்விப்பட்டேன். என்ன பிரதர் இந்த மனுஷன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னான்னு என் ஃப்ரெண்டு சொன்னார், பிரதர் அவரை மாதிரி விசுவாசத்தில் யாரையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன பிரதர் சொல்கிறீங்கன்னு கேட்டால், அவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் கிடையாது, இந்து குடும்பத்தில் பிறந்தவர். வாலிப வயசில் அவருக்கு ஒரு ஆசை, திருமணம் பண்ணாமலே ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ திருமணம் பண்ணணும், அதுதான் என் ஆசைன்னு சொன்ன உடனே இவர் கர்த்தர்ட்ட பார்த்து சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவரே நான் கல்யாணம் வேண்டாங்கிறேன், நீங்கள் கல்யாணம் கட்டணும்னு சொல்கிறீங்க, இந்த பொண்ணு பார்க்குற வேலைலாம் எனக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, நீங்களே எனக்கு என்ன செய்யணும், ஒரு பொண்ணு பார்த்து என்ன செய்யணும், தரணும். ஆண்டவர் சொல்ல ஓகேன்ட்டார் ஆண்டவர். பிறகு இந்த மளிகை சாமான் வாங்குகிற காரியம், பிறகு இந்த பணம் அந்த பிரிக்கிற காரியங்கள்லாம் எனக்கு இருக்கக்கூடாது, நீங்களே எல்லா தேவைகளை சந்திக்கணும். ஓகே ஆண்டவர் சொல்லிட்டார். 3வது ஒரு கண்டிஷன், என் கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும், என் கல்யாணத்துக்கு என்ன செய்யணும், நீங்கள் வரணும், அப்படின்னா தான் தாலி கட்டுவேன் அப்படி சொன்ன உடனே சரி ஆண்டவர் அதுக்கு சரின்ட்டார். இவர் என்ன செஞ்சால் தெரியுமா, பெரிய ஒரு பேப்பர் எடுத்தார், என்னென்னலாம் ஒரு கல்யாணத்துக்கு தேவையோ அது எல்லாம் எழுதினார். பொண்ணு பார்த்தாச்சு, ஆண்டவர் நல்ல ஒரு பெண்ணை காமிச்சார், அது நிச்சயம் ஆச்சு. இப்போ கல்யாணத்துக்கு தேவைகள், கையில் காசு கிடையாது, ஒரு பேப்பரில் எல்லாம் மளிகை சாமானுக்கு இவ்வளவு, அந்த இதுக்கு எவ்வளோ, இதுக்கு எவ்வளோ எல்லாம் எழுதிட்டு அந்த பேப்பரை அப்படி பரலோகத்துக்கு காமிச்சாராம். ஆண்டவர் காமிச்ச, ஆண்டவரே இவ்வளவு தேவை இருக்குது, நீர் என்ன செய்வரோ தெரியாது, நீங்களே பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டார். பார்த்தா ஒருத்தர் அரிசி கொண்டு வராரு, ஒருவர் வெஜிடபிள் கொண்டு வராரு, ஒருவர் கொண்டு வராரு, எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கல்யாண நாள் வந்துட்டு இப்போ மாப்பிள்ளை ட்ரெஸ் எல்லாம் என்ன செஞ்சாச்சு, போட்டாச்சு. சர்ச்சுக்குள்ளே ஆராதனைக்கு போனோம். நேராக அந்த சமையல் மண்டபத்துக்கு போனார். சமையல்காரங்களை பார்த்து எல்லாம் ஓகே, எல்லாம் ஆயத்தமாக இருக்குதா, சரியாயிட்டா அப்படின்னு கேட்டான்னு அவர் சொல்ல, எல்லாம் சரிதான் பிரதர், ஆனால் அந்த சிக்கன் மாத்திரம்னு என்ன செய்யலை, வரல அப்படின்னு சொன்னார். சிக்கன் வரலையா அப்படின்னு கேட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனார். வானத்தை பார்த்தாரு, பரலோகத்தில் என்ன நடக்குது, சிக்கன் வரலையாம, என்ன நடக்குதுன்னு கேட்டார். அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் ஒரு இஸ்லாமிய சகோதரர் தள்ளு வண்டியை தள்ளிட்டு ஓடி வராரு கல்யாண வீட்டுக்குள்ள. பார்த்தா வண்டி நிறைய சிக்கன் கொண்டு வராரு. பிரதர் சாரி பிரதர் லேட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிக்கன் கொண்டு வராரு. சமையல் காட்ட சிக்கனை கொடுத்துட்டு தான் கல்யாண ஆராதனைக்கு உள்ள என்ன செஞ்சார், போறாரு. அங்கே பாட்டுனாங்க, ஏது அணியில் ஆதிமானம் எல்லாம் இல்லாமல் பாட்டு பாடி ஜெபம் எல்லாம் பண்ணி ஒப்பந்தம் எல்லாம் பண்ணி ஐயர் என்ன செய்கிறாரு, தாலி செயினை கையில் எடுத்து தாலி கட்டு தம்பின்னு சொன்னால் தாலி கட்ட மாட்டேங்கிறாரு. தாலி என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, சுத்து முத்து பார்க்குறாரு. என்னடா கட்டுப்பான்னு சொல்லி பார்த்தா இவர் உள்ளத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்கள் வருவேன்னு சொன்னீங்களே, எங்கே இருக்கிறீங்க எனக்கு தெரியலையே, வருவேன்னு சொன்னீங்களே நீ என்ன செய்யலையே, வரலையே. முதல் வரிசையில் பார்த்தா சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க.
இன்னும் வரல, நீங்கள் வரலன்னா தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு உயிர் நிற்கிறாரு. உடனே ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறது. முதல் வரிசையில் முதல் இடத்துல ஒரு சேர் காலியாக இருக்குது. அதில் பிரகாசமான தோற்றத்தோடு இயேசு கம்பீரமாய் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பீரமாய் வீற்றிருக்கிறார். இவரை பார்த்து சிரிச்சுட்டு கற்றா தாலி என்னாரு. சந்தோஷமா தாலியை கட்டிட்டு ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் வேலூர் பட்டணத்தில் கர்த்தருக்காக ஜீவனுள்ள சாட்சியாக ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்தார். எல்லாம் அதன் காலத்தில் சரியா வந்தது. ஆமென். உங்களுக்கும் நடக்கும். ஒரு பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சரி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. 15ஆம் வசனம் வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். போதும். ஆண்டவர் கேட்ட கடைசி கேள்வி சீமோனை பார்த்து, இவர்கள் எல்லாரிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அதை தான் கேட்கிறார். அழாதேன்னு சொன்னவர், பிள்ளைகளேன்னு சொன்னவர், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே நான் செஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், இன்னைக்கு உங்களை பார்த்து கடைசியாக உயிர் தெழுந்த ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார். என் மகனே, எல்லார காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என் மகளே, எல்லார காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? 3 முறை கேட்டார். ஒரு முறை கேட்டால் பரவாயில்ல, எத்தனை முறை கேட்டாரு? 3 முறை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவன் ஏன் மறுதளிச்சான், ஏன் என்னை விட்டு போனான், ஏன் போட் எடுத்து மறுபடி போனான்னா ஆண்டவர் மேலே உள்ள அன்பு குறைந்து விட்டது. ஆதியில் நல்ல அன்போடு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஆனால் நாளாக நாளாக ஆண்டவர் மேலே உள்ள எது குறைஞ்சிட்டு? அன்பு குறைஞ்சிட்டு. உயிர் மேலே அன்பு வந்துட்டு, வயிற்று மேலே அன்பு வந்துட்டு, எதிர்காலத்து மேலே அன்பு வந்துட்டு. இந்த அன்பு குறைஞ்சதுனால தான் இவன் பின்வாங்கி போனான்னு ஆண்டவர் தெரிஞ்சுதான் அன்பா இருக்கிறாயா? இவன் பதில் சொல்கிறான், நான் நேசிக்கிற ஆண்டவரே, நான் நேசிக்கிற ஆண்டவரே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் எதிர்பார்த்த அன்பு ஜீவனையும் கொடுக்கிற அன்பு. ஆனால் இவன் சொல்கிற அன்புக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிற அன்பு. இது காணல் நீரை போல மறைந்து போகிற ஒரு அன்பு. 3வது முறை தான் பேதுருக்கு புத்தி வந்தது. அப்போதான் கண்ணீரோட, ஆண்டவரே, நான் உண்மையாகவே நீங்கள் என்னை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி உண்மையான அன்போடு உங்களை என்ன செய்கிறேன்? நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஏன் நீங்கள் ஆண்டவர் விரும்புகிறபடி ஊழியம் செய்யலை? நீங்கள் ஆண்டவர் விரும்புகிறபடி ஆண்டவருக்கு ஏன் பெரிய காரியம் செய்ய முடியல? ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ரட்சிக்கப்பட்ட நாளில் ஆண்டவர் மேலே எவ்வளோ அன்பு இருந்ததோ அந்த அன்பு இன்னைக்கு உனக்கு இல்லை. அபிஷேகம் பெற்ற நாளில் எவ்வளோ அன்பு இருந்ததோ அந்த அன்பு இன்னைக்கு ஆண்டவர் மேலே இல்லை. வருஷம் கடக்க ஆண்டவர் மேலே உள்ள அன்பு குறைந்து கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்தில் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணீங்க, ஒரு காலத்தில் ஊழியன்னா நீங்கள் உற்சாகமாக போனீங்க, கைப்பறவைகளை தூக்கிட்டு போனீங்க, ஆண்டவரை குறித்து வருகிற போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு அது இல்லை. நான் நல்லா இருந்தால் போதும், என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும், அப்படியே நான் என் குடும்பம் சுயநலமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் என்ன செய்யவில்லை? தோன்றவும் இல்லை. உனக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது. உன் கண்ணால பார்க்காத ஆசீர்வாதம், உன் காதால கேட்காத ஆசீர்வாதம், உன் சிந்தனையில கற்பனையில கூட தோன்றிராத ஆசீர்வாதத்தோடு இயேசு காத்திருக்கிறா. அவர் மேலே உள்ள அன்பு குறைவினால அந்த ஆசீர்வாதம் வராமல் இருக்குது மகனே, அந்த ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறது மகளே. அவரை நேசி. உன் மனைவியை காட்டிலும் இயேசுவுக்கு முதலிடம் கொடு. உன் கணவனை காட்டிலும் இயேசுவுக்கு முதலிடம் கொடு.
உன் பிள்ளைகளை காட்டிலும் இயேசுவுக்கு முதலிடம் கொடு. உன் பெற்றோர்களை காட்டிலும் இயேசுவுக்கு முதலிடம் கொடு. உன் நண்பர்களை காட்டிலும் இயேசுவுக்கு முதலிடம் கொடு. உன் செல்போனு, உன் லேப்டாப்பு எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவுக்கு முதலிடம் கொடு. உன்னை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு சோதிச்சு பார். உன்னை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உன்னை அநேக கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக, லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். அன்பு கூர்ந்த பேதுருவை ஆண்டவர் பயன்படுத்தினார். விசேஷித அபிஷேகத்தினால நிரப்பினார். பேதுருவின் நிழல் பட்டு ஜனங்கள் சுகமானார்கள். மரித்தவர்களை உயிரோடு கூட எழும்பினான். பார்த்தீங்களா, ஆண்டவர் மேல அன்பு வச்சா உன் மேல அபிஷேகம் பெருகும். ஆண்டவர் மேல அன்பு வச்சா உன் மேல வல்லமை பெருகும். ஆண்டவர் மேல அன்பு வச்சா உன்னை அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு இளம் வாலிபன், அவன் பேரு வில்லியம் ஆல்ச் என்பது. வில்லியம் ஆல்ச் என்பது யூடியூப்ல பாருங்க. வில்லியம் ஆல்ச் என்பது சின்ன வயசுல நல்ல படிக்கிறவன். 7 வயசுக்குள்ள 6 முறை பைபிளை படிச்சிட்டானா. எத்தனை வயசுக்குள்ள? ஹலோ, புரியுதா? 7 வயசுக்குள்ள எத்தனை முறை பைபிள் படிச்சிருக்கிறான்? நம்புறீங்களா நம்பலையா? முறைக்கிறீங்க. இந்த சர்ச்சில் ஒரு முறை பைபிள் படிச்ச முடிச்சிருக்கேன்னு சொல்ற கை வைத்து. ஒரு முறை பைபிள் முடிச்சிருக்கேன்னு சொன்னவங்க, 2 முறை முடிச்சவங்க, 3 முறை முடிச்சவங்க, ஒரு 10 முறை முடிச்சவங்க, ஒன்னே ஒன்று. அந்த பையன் 7 வயசுக்குள்ள 6 முறை பைபிள் முடிச்சிட்டான். அவங்க அப்பாவுக்கு வாஸ்து காமிச்சு முடிச்சிட்டான். 20 வயசுக்குள்ள தலை சிறந்த ஊழியக்காரனாம் ஆண்டவர் மாத்திட்டார். மெத்தடிஸ்ட் சர்ச் இங்கிலாந்து தேசத்துல பெரிய பிரசங்கியார். ஆனா அவனுக்கு ஸ்ரீலங்கா தேசத்தை குறித்த ஒரு பாரம். ஸ்ரீலங்காவில் ஜனங்கள் நரகத்தை நோக்கி போறாங்களே, அந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம். ஆண்டவரே, ஸ்ரீலங்காவுக்கு நான் மிஷனரியா போகணுன்ட்டு மிஷனரி சங்கத்துக்கு என்ன செய்யறான்? லெட்டர் போடுறான். அவங்க சொல்றாங்க, கல்யாணம் கட்டாதவங்களை என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாது. உனக்கு மிஷனரி அனுப்புனா முதல்ல என்ன செய்ய, கல்யாணம் கட்டு. உடனே சாரான்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிப மகளை கல்யாணம் கட்டிட்டான். திருமணமான சரியா 7வது நாள் கப்பல் ஏறி புறப்பட்டான். கனிமூணு, அந்த மூணு, இந்த மூணுலாம் கிடையாது. 7வது நாள்லே கப்பல் பிரயாணம். கப்பல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி கப்பலா? அன்னைக்கு ஆபத்து நிறைந்த பிரயாணம். கூட 2-3 மிஷனரிகள் வராங்க, ஒரு டீமா புறப்பட்டு போறாங்க. அங்க கடும் புயல் காற்று. திருமணமான 7வது நாளிலே மனைவியை கூட்டிட்டு போறாங்க. கடும் புயல் காற்று, கப்பல் சேதமாகிறது. காற்று எங்கேயோ தள்ளிட்டு போயிடுச்சு. அந்த சீதோஷ்ணம் தாங்க முடியாம அவங்க மனைவி சிக்காயிடுறாங்க. மனைவியை நல்ல கவனமாக கவனிக்கிறாரு. ஆனாலும் அந்த கடல் பிரயாணத்திலேயே அந்த மனைவி மரித்து போய்விட்டார்கள். புதுசாக கட்டின மனைவி, திருமணமான மனைவியை தூக்கி சொந்த கைகளினால கடல்ல தூக்கி என்ன செஞ்சாரு, எரிஞ்சார். கப்பலை திருப்பிட்டு இங்கிலாந்துக்கு போகல, மறுபடியும் இலங்கைக்கே போய் கொண்டிருக்கிறார். ஆமே, அங்க போய் 2 மாதத்திற்குள்ள நம்ம தமிழ் மொழி என்ன செஞ்சிட்டாரு, கற்றுக்கொண்டார். 2 மாதத்துல அந்த வெறி, ஆண்டவர் மேல உள்ள அன்பு, இந்த மக்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி 2 மாதத்துல தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். இங்கிலாந்துடைய சீதோஷ்ணம் அவருக்கு ஒத்துக்கொள்ளல, அங்க இருக்கிற வெயில் அவருக்கு ஒத்துக்கொள்ளல. எல்லாம் இவரும் சிக்கானாரு. 8 மாதம்தான் மட்டக்களப்புங்கிற இடத்துல ஊழிய செஞ்சாரு. இந்த 8 மாதத்திற்குள்ள 8 சபைகளை ஸ்தாபித்து விட்டார். அல்லேலூயா. 8 மாதத்துக்குள்ள 8 பள்ளிக்கூடத்தை கட்டிவிட்டார். 8 மாதத்துக்குள்ள ஒரு காலேஜையும் அவர் கட்டிவிட்டார். 8 மாதத்துக்குள்ள ஏராளமான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிட்டு 8 மாதத்துல மட்டக்களப்புங்கிற இடத்துல மரித்து ஒரு கோதுமை மணியாக அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். அல்லேலூயா. எதனால தெரியுமா? ஆண்டவர் மேல உள்ள ஒரு அன்பு. ஆண்டவர் மேல உள்ள ஒரு அன்புள்ள ஒரு வாலிபன் போனதுனால தான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா தேசத்துல ஏராளமான கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறார்கள். மட்டக்களப்புல ஏராளமான சபைகள் இன்னைக்கு ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது.
எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த ஒரு வாலிபனுக்கு அப்படின்னா, இந்தியாவுக்கும் அப்படிதான் மிஷனரிகள் வந்தாங்க, பாண்டிச்சேரிக்கு அப்படிதான் மிஷனரிகள் வந்தாங்க, ஆண்டவர் மேல உள்ள அன்புனால. ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அன்பு இல்லையே, அவனுக்கு இயேசுவை சொல்லணுங்கிற அன்பு இல்லையே, கூட வேலை பார்க்கிறவனுக்கு அன்பு இல்லை, எதையோ பேசுறோம், எதையோ உலக நடப்பு, இஸ்ரவேல் கதை, அந்த கதை எல்லாம் பேசுறோம். அந்த இரட்சகரை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சொல்லலையே. மரியாளுக்கு ஏன் தரிசனமானா? ஓடி போறா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சொல்ல. சீக்கிரமா சொல்ல வேண்டிய செய்தி, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அதை நீங்க சொல்லலைன்னா இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிறது வேஸ்ட். ஒருத்தருக்கு கூட இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் நற்செய்தியை சொல்ல உனக்கு மனசு இல்லைன்னா இயேசுவை ஆராதிப்பது வேஸ்ட், ஈஸ்டர் கொண்டாடுவது வேஸ்ட். ஏன் நம்ம அதை செய்யலைன்னா ஆண்டவர் மேலே உள்ள அன்புல நம்ம குறைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், மகனே ஆதியில் கொண்டிருந்த அன்பு இன்னைக்கு இல்லையே, விட்டையே. மகளே ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டையே, உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கிறது, நீ ஆதி அன்புக்கு திரும்பி வா, நான் உன்னை மறுபடியும் பயன்படுத்த விரும்புகிறேன். பேதுரு மேலே இறங்கின அந்த அக்கினி அபிஷேகத்தினால உன்னை நான் நிரப்ப விரும்புகிறேன், அந்த வல்லமை வரங்களினால உன்னை நிரப்ப விரும்புகிறேன். உன்னுடைய வஸ்திரத்தை தொட்டா சுகம் உண்டாக போகிறது, உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாக அற்புதங்கள் நடக்க போகிறது, உன் நிழல் பட்டு சுகமாக போறாங்க. அந்த அளவுக்கு உன்னை நான் என்ன செய்ய போகிறேன்? பயன்படுத்த போகிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? வேகமாக எழும்பி நில்லுங்க, வேகமாக எழும்பி நில்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வேகமாக எழும்பி நில்லுங்க, வேகமாக எழும்பி நில்லுங்க. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண போகிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாயை திறந்து, ஆமே, வாயை திறந்து, என் ஆண்டவரே, என் மீட்பரே, நீ உயிரோடு கூட இருக்கிறீரே, நீ உயிரோடு கூட இருக்கிறீரே, நீ ஜீவனோடு கூட இருக்கிறீரே, சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறீரே. நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு பலன் இருக்கிறதோ அவ்வளவு பலத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன்னை ரட்சிக்க அவர் உயிரோடு கூட இருக்கிறார், உனக்காக பரிந்து பேச அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமே, உன் கண்ணீரை துடைக்க அவர் உயிரோடு கூட இருக்கிறார், உன்னை விசாரிக்க அவர் உயிரோடு கூட இருக்கிறார், உன் ஆவிக்குரிய கண்களை திறக்க அவர் உயிரோடு கூட இருக்கிறார், உனக்கு தரிசனமாக அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால உன்னை திருப்தியாக்க அவர் உயிரோடு கூட இருக்கிறார். உன்னை அக்கினினால் அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். வரப்போகிற கடைசி கால எழுப்புதல்ல உன்னை வல்லமையா பயன்படுத்துவதற்காக இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து, ஆமென், ஆண்டவரே நீ ஜீவனோடு இருக்கிறே, நீ உயிரோடு கூட இருக்கிறே, ஆண்டவரே, ஆண்டவரே, நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல ஆர்ப்பரித்து, 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 நல்ல முழு பலத்தோட, முழு பலத்தோட, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படி சொல்ல 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 உயிர் தெழுந்த வல்லமை உங்க மேல இறங்க போகிறது, உயிர் தெழுந்த அக்கினி உங்க மேல இறங்க போகிறது, உயிர் தெழுந்த இரட்சகரின் வல்லமை, உயிர் தெழுந்த இரட்சகர் அனுப்புகிற அபிஷேகம் உங்க மேல இறங்க போகிறது, உங்க மேல இறங்க போகிறது, உங்க மேல இறங்க போகிறது. ஆமே, உங்க மேல இறங்க போகிறது. நல்ல வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து ஒரு 5 நிமிடம் ஆவியில நிரம்பி அல்ல அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில துதிங்க, துதிங்க. இப்பொழுதே, இப்பொழுதே அக்கினி, the fire of the Holy Ghost. Yes, hallelujah. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுருவின் மீது இறங்கின அதே அக்கினி, அதே அபிஷேகம், அதே வல்லமை வரங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறது, உங்கள் ஒவ்வொருவரும் நிரப்ப போகிறது. அல்ல வாயை திறந்து பெற்றுக்கொள், வாயை திறந்து பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நீயே சாட்சி, நீயே சாட்சி.
ஓ மூலமாய் நடைபெறுகிற, ஓ மூலமாய் வெளிப்படுகிற வல்லமையே சாட்சி. அந்த வல்லமையே சாட்சி. உன்னை கொண்டு இயேசு செய்ய போகிற அற்புதமே சாட்சி. அல்ல கைகளை தட்டி ஆய திறந்து இயேசுவின் நாமத்தினாலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அக்கினியை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அல்லா பாபா ஷதா தலா பாபா பலா ரிகாலா போ ஷதா தலா போ தோ தலா போ ஷதா தலா பாபா பலா போ ரிகாலா போ ஷதா தலா பாபா பலா போ ரிகாலா போ ஷதா தலா போ ரிகாலா போ ஷதா தலா பாபா பலா போ. இறங்குகிறது வல்லமை, இறங்குகிறது வல்லமை, இறங்குகிறது அக்கினி, இறங்குகிறது அபிஷேகம். இயேசுவின் நாமத்தினால வாலண்டியர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அல்ல விட்டு கொடுங்க. அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க. அபிஷேகம் நிரப்ப இடம் கொடுங்க. அபிஷேகம் நிரப்ப இடம் கொடுங்க. அவே சகோதரா, ஆவியானவருக்கு இடம் கொடு. உனக்கு இது ஒரு பெந்தேகோஸ்தே நாள், உனக்கு இது ஒரு பெந்தேகோஸ்தே நாள். அல்ல வாயை திறந்து ஆண்டவரே என்னை நிரப்புன்னு கேளு. ஆண்டவரே என்னை நிரப்புன்னு கேளு. அக்கினியினால் என்னை நிரப்புன்னு கேளு. பேதுருவை நிரப்பினது உண்மைன்னா என்னையும் நிரப்பு, என்னையும் நிரப்பு. என் கண்ணையும் திறங்க. அல்ல வாயை திறந்து கேளு, வாயை திறந்து கேளு, வாயை திறந்து கேளு. அல்ல கைகளை தட்டி கேளு, கைகளை தட்டி கேளு. இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினியை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால். அலா பாபா ஷதா தலா பாபா பலா தோ தலா போ ஷதா தலா போ ரிகாலா போ ஷதா தலா போ ரிகாலா போ ஷதா தலா பாபா பலா போ அலா பாபா பலா பாபா பலா பாபா பலா போ தோ தலா பாபா ஷதா தலா பாபா பலா போ ரிகாலா போ ஷதா தலா போ. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எனக்கு யாரும் இல்லை நினைக்கிறியா? என்னை விசாரிக்க யாரும் இல்லை நினைக்கிறியா? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நினைக்கலையா? யார் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உனக்கு அற்புதம் செய்ய, உன் கண்ணீரை துடைக்க, உன்னை உயர்த்த இயேசு இருக்கிறார். ஜீவனோடு இருக்கிறார், சதா காலம் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உன்னோடு கூட உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து 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 ஆர்ப்பரித்து. இன்னும் 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 போதாது. நல்ல ஆர்ப்பரித்து 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 முழு பலத்தோடு ஆர்ப்பரி.